வாங்கிட்டோம், வீடெல்லாம் கட்டிட்டோம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த கேரளால இந்த போட்டை ஒன்று வாங்கி போட்டான், அவ்வளோதான். மற்றபடி இது பண்ணேன். கேரளால ஒரு கட்டன் சாயம் ஒன்று குடிச்சிட்டு வந்தேன் வர வழியிலன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு போட்டை வாங்கி போட்டு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். போட்டு வாங்கிட்டியா? இது போட்டு இருந்துதான், அதனால மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சா, அதனால உனக்கு ஃப்ரீயா உன்னை கூட்டிட்டு வரவும் முடியும். உண்மையிலேயே இந்த போட்டு ஒண்ணுதா? என்ன ஆலியா சொல்ற? நாட்டுல மழை இல்ல, வெயில் இல்ல, ஆனா உங்க கல்லால மட்டும் எப்படி காசு கொட்டிட்டே இருக்கு? பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து ஒரு குக்கிங் சீரீஸ் வாங்க நடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் போனேன். அங்கே வந்து இந்த போட்டு உங்கள் போட்டுன்னு சொல்லி மணிமேகலையே ப்ராங்க் பண்ண சொல்லி சொன்னாங்க. நானும் பண்ணேன். ஆனால் வெளில வந்த நியூஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு 100 கால், எப்படி நீங்கள் ஹவுஸ் போட் வாங்கிட்டீங்க, ஐ மீன் போட் வாங்கிட்டீங்க கேரளாவில், எங்களுக்கும் ட்ரிப் புக் பண்ணோம். அதனால போட்டெல்லாம் நான் வாங்கலை, அது சும்மா. லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஆலியா மனசாவோட போட் ஹவுஸ் நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து புக் பண்ணணும் ப்ரோ, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபோன் பண்ணி. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 550 கோடியில் ஒரு வீடு கட்டிங்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அது எனக்கே கேட்கும் போது ஃபன்னியாக இருந்தது. சிரிச்சிட்டு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டேன். மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க 550 கோடி அவங்க சொன்ன இவங்க ஓகேன்ட்டாங்க. அப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, பரவாயில்லைங்க, நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு 550 கோடி வீடு கட்டியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லும்போது நான் நீ பார்த்த 550 கோடியில் நான் கட்டேன் அப்படின்னு சொல்லி. அதாவது சங்கர் சாரை தாண்டி பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை பிரேக் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1ல பிரம்மாண்டமான்ற வேர்டை ரீக்ரியேட் பண்ணதே சஜீவ்ங்க. உங்க வீட்டுக்காரர் தாங்க அதை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கேளுங்க, எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. ஒய்ஃப் இங்க போனா காஸ்ட்லி கார் தான், வீடு வாங்கினா இங்க 10th ஃப்ளோர் தான். எனக்கு முடிஞ்சு போச்சு, புரிஞ்சிச்சு. நாளைக்கே எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், இல்லை கும்பலாக எல்லாரும். பிஹைண்ட் ரூட்ஸ்னால ஒரு பாசிட்டிவாகவும் எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங்காக வச்சுக்கிறாங்க என்ன, அது வரைக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ டார்லிங். நம்ம ஜோக்ஸ் தான் நிறைய விஷயம் பேசியிருக்கலாம், பட் ரொம்ப அழகாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஜோடியா. அதுக்கு வந்து மக்களாக நீங்கள் அந்த சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அங்கே வந்து இந்த போட்டு உங்கள் போட்டுன்னு சொல்லி மணிமேகலையே ப்ராங்க் பண்ண சொல்லி சொன்னாங்க. நானும் பண்ணேன். ஆனால் வெளில வந்த நியூஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு 100 கால், எப்படி நீங்கள் ஹவுஸ் போட் வாங்கிட்டீங்க, ஐ மீன் போட் வாங்கிட்டீங்க கேரளாவில், எங்களுக்கும் ட்ரிப் புக் பண்ணோம். அதனால போட்டெல்லாம் நான் வாங்கலை, அது சும்மா. லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஆலியா மனசாவோட போட் ஹவுஸ் நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து புக் பண்ணணும் ப்ரோ, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபோன் பண்ணி. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 550 கோடியில் ஒரு வீடு கட்டிங்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அது எனக்கே கேட்கும் போது ஃபன்னியாக இருந்தது. சிரிச்சிட்டு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டேன். மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க 550 கோடி அவங்க சொன்ன இவங்க ஓகேன்ட்டாங்க. அப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, பரவாயில்லைங்க, நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு 550 கோடி வீடு கட்டியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லும்போது நான் நீ பார்த்த 550 கோடியில் நான் கட்டேன்.